கலைமகளை விலைமகளாக்கும் கல்வி கொள்ளையர்களால் வேதனையின் விளிம்பில் பெற்றோர்கள் வீதிக்கு வர தொடங்கிவிட்டனர். மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்தை நாங்களே நிர்ணயிப்போம், எங்களை கட்டுப்படுத்தும் அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது, எங்களது பாடத்திட்டமே வேறு என சொல்லி தமிழகத்தில் 3 வயது நிறைவடைந்த பச்சிளம் குழந்தை தனியார் பள்ளியில் சேர்ந்து படிக்க ஆண்டொன்றுக்கு சுமார் 50,000 ரூபாய் தேவைப்படுகிறது. கல்வி கட்டணத்தில் கட்டிட நிதி, விரிவாக்க செலவு, நோட்டு புத்தகம், ஆய்வக கட்டணம், பாதுகாப்பு நிதி, சீருடை, பேருந்து கட்டணம் என வியாபார நோக்கத்தோடு கல்வி நிறுவனங்கள் பெற்றோர்களிடம் வசூல் வேட்டை நடத்தி வருகிறார்கள். சட்டவிரோதமாக போதைப்பொருள் விற்பனை செய்பவர்களை காட்டிலும் சட்டப்பூர்வமாக கல்வியை விற்பவர்களுக்கு கூடுதலாகவே லாபம் கிடைக்கிறது. தரமான இலவச கல்வி, மாணவர்கள் படிப்பதற்கு காற்றோட்டமான வகுப்பறை, சத்தான உணவு, போதுமான ஆசிரியர்கள் என 30 ஆண்டுகளுக்கு முன்பே அரசு பள்ளிகள் வளர்ச்சி பெற தொடங்கின. அப்போது தமிழகத்தில் தனியார் பள்ளிகள் வெகு அபூர்வமாக ஒரு சில இடங்களில் மட்டுமே தொடங்கப்பட்டன. பின்னர் அரசு கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க தொடங்கியது. நாளடைவில் அரசு பள்ளிகளின் தரம் குறைய தொடங்கியது. தமிழக அரசே தனியார் பள்ளிகளை 1992ஆம் ஆண்டுக்கு பிறகு அங்கீகாரம் கொடுத்து ஊக்கப்படுத்தியது. கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்த பெற்றோர்கள் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் தங்களது குழந்தைகளை சேர்த்து படிக்க வைக்க ஆர்வம் காட்டினார்கள். அப்போது அரசு பள்ளியில் மாணவர்களின் கூட்டம் நிரம்பி வழிய தொடங்கியது. போதிய ஆசிரியர்கள் நியமிக்கப்படாததால் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வித்தரம் குறைய தொடங்கியது. அரசு பள்ளியில் பிள்ளைகளின் எதிர்காலம் பாதிக்கப்படுமோ என்கிற அச்சம் பெற்றோர்களுக்கு ஏற்பட்டது. அந்த காலகட்டத்தில் வெளிவந்த அதிர்ச்சிகரமான புள்ளி விவரங்கள் மாணவர்களின் கல்வித்திறன் குறித்த விழிப்புணர்வை பெற்றோர்கள் மத்தியில் ஏற்படுத்தியது. ஒரு ஆசிரியருக்கு குறைந்த எண்ணிக்கையிலான மாணவர்கள் இருக்கும் ஜப்பான் நாட்டின் வளர்ச்சியும், அதே சமயத்தில் ஒரு ஆசிரியருக்கு நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இருக்கும் நேபாளத்தின் நிலையும் நேர் எதிர் துருவங்களாயின. மாணவர்களின் அறிவும் திறனும் ஜப்பான் நாட்டின் வளர்ச்சிக்கே முதுகெலும்பாக மாறியது. ஆனால் நேபாள மாணவர்களுக்கு போதுமான கல்வி கிடைக்காததால் அவர்கள் பல நாடுகளில் போர்வை விற்றுக்கொண்டும் கூர்க்கா வேலை பார்த்து கொண்டும் பிழைப்பு நடத்துகிறார்கள். இந்த நிலையில்தான் தமிழகத்தில் அரசு பள்ளியில் பணியாற்றிய ஆசிரியர்கள் பலரும் தங்கள் பிள்ளைகளை தனியார் பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்க வேண்டிய அவலம் ஏற்பட்டது. தனியார் பள்ளிகள் இல்லாத கிராமங்களே இல்லை என்ற நிலை தமிழகத்தில் உருவானது. தமிழகத்தில் உயர்தட்டு மக்களுக்கான தனியார் கல்வியை நடுத்தர மக்களும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களும் எப்பாடு பட்டாவது அடைய துடித்தனர். இதற்காக வீட்டில் இருந்த பொருட்களை விற்று பிள்ளைகளை படிக்க வைக்க தொடங்கினர். மேலும் தனியார் பள்ளிகளில் குழந்தைகள் படிப்பதை மிகப்பெரிய கௌரவமாக பெற்றோர்கள் இன்றும் கருதுகின்றனர். இந்த மோகத்தை பயன்படுத்தி தனியார் பள்ளிகள் லாப வேட்டையில் இறங்கின. இன்றும் ஆண்டு கணக்கில் தொடர்கிறது தனியார் பள்ளிகளின் சர்வாதிகார கொள்ளை. திருச்சி கமலா நிகேதன் பள்ளிக்கூடம் அளித்த மிகப்பெரிய அதிர்ச்சி வைத்தியத்தால் பெற்றோர்கள் இன்று வீதியில் இறங்கி போராடவும் தொடங்கிவிட்டனர். ஒரே இரவில் பெற்றோர்களிடம் கூடுதலாக 10,000 ரூபாய் பணம் கேட்டது பள்ளி நிர்வாகம். பெற்றோர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் உறைந்து போயினர். பள்ளி கட்டணம் மட்டும் செலுத்துகிறோம் என்று பெற்றோர்கள் கதறினர். ஆனால் பள்ளி நிர்வாகமோ பள்ளி கட்டணத்தோடு புதிதாக பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை வைப்பு நிதி என்ற பெயரில் 10,000 ரூபாய் கூடுதலாக கட்ட வேண்டும் என மிரட்டியது. வேறு வழியின்றி பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். பெற்றோர்கள் மனக்குமுறலை பள்ளி நிர்வாகம் உதாசீனப்படுத்தியது. இதையடுத்து வீதியில் இறங்கி போராடத் தொடங்கினர். பெற்றோர்கள் பணம் செலுத்தும் வங்கியை கையகப்படுத்தி கொண்டது கமலா நிகேதன் பள்ளி நிர்வாகம். அந்த வங்கியில் பள்ளி கட்டணம் செலுத்த சென்ற பெற்றோர்களிடம் 10,000 ரூபாய் கூடுதலாக கொடுத்தால் மட்டுமே பள்ளி கட்டணத்தை வாங்குவோம் என்று வங்கி அறிவித்தது. ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் கதவை தட்டத் தொடங்கினர். பள்ளியின் உடைமைகளை பாதுகாக்க அரசு அமைதி பேச்சுக்காக குழுவை அமைத்துள்ளது. ஆனால் இது வெறும் கண் துடைப்புதான் என பெற்றோர்கள் தரப்பு ஆதங்கப்படுகின்றனர். அரசு நிர்வாகம் பாதிக்கப்படும் பெற்றோர்களின் குமுறலுக்கு செவி சாய்க்குமா என்பது கேள்விக்குறியே. இந்த நிலையில் தனியார் பள்ளிகளின் கல்வி கட்டண கொள்ளையை எதிர்த்து பலரும் வீதியில் இறங்கி போராட முன்வந்துள்ளனர். ஒரு
ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்கள் ஸ்கூலில் வந்து 35,000 வாங்குறாங்க. அதில் வந்து கட்டட நிதின்னு போன வருஷம் கேட்டாங்க, நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம். கேஷ் அண்ட் டெபாசிட்ன்ற பேரில் வாங்குறாங்க. அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரா சீட்டு தான் இருக்குது. இப்போது ஆஸ்பிரா சீட்டு கூரையில் தான் பசங்க படிக்கிறாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய மீறி இருக்காங்க. கிரவுண்ட் சரியான கிரவுண்ட்ஸ் கிடையாது. கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா மின் கம்பி வந்துட்டு உயர் மின் அழுத்த கம்பி வந்து 2 டவர் இருக்குங்க சார். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வச்சுட்டு டைம் கொடுத்து ஒரு வார டைமில் 35,000 கட்ட சொல்கிறாங்க. இப்போ 2 குழந்தைங்க இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க, 60,000 80,000 இந்த மாதமே நாங்கள் கட்டணும்னா என்ன பண்ண முடியும்? ஆனால் மிரட்டுறாங்க. நாங்கள் போய் கேட்டோம்னா டிசியை வாங்கிக்கோங்க, உங்களுக்கு டிசியை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட குழந்தைங்க வந்து 2 குழந்தைங்க கமலா நிகேதன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க சார். 2 குழந்தைங்களுக்கு சேர்த்து ஒரு வருஷத்துக்கு ஒரு டேம்க்கு 46,000 ரூபா கேட்டிருக்கிறாங்க டெபாசிட் சேர்த்து. அந்த டெபாசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பேட்ச் எஜுகேஷன் ட்ரஸ்ட்டுக்கு போகிறதாக அந்த டெபாசிட்டில் வந்து சலானில் போட்டிருக்கிறாங்க. மற்றது ஃபீஸில் மட்டும்தான் அவங்க ஸ்கூலோடைய நேம் இருக்குது. அது எதுக்காக அந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறாங்கங்கிறது எங்களுக்கு தெரியல. வந்து நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் போகிறோம், போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குற போகிறோம். அவர் அதுக்கு மேலே ஏதாவது முடியாதுன்ற மாதிரி இருந்தால் நாளைக்கு நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறதா நாங்கள் ஒரு நினச்சிட்டு இருக்கோம். எல்கேஜிலேருந்து இந்த குழந்தை +2 வரைக்கும் படிக்கும், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி சேர்க்குறோம். சேர்க்கும் போதும் ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்கிறாங்க, இதுதான் வாங்குவோம், இதுக்கு மேலே வாங்க மாட்டோன்றாங்க. வருஷம் வந்து இப்போ 10,000 வாங்கினாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் 20,000 வாங்குறாங்க. 20,000 வாங்கினாங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம் 40,000 ஆகுறாங்க. எங்களோட நம்பிக்கை பள்ளி மேலே இருக்க நம்பிக்கை இல்லை, தகர்ந்து போயிடுச்சு. அதுக்கு நிர்வாகம் முழு பொறுப்பு. கூடவே வந்து கோவிந்தராஜன் கமிட்டி சொன்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வாங்காமல் பெற்றோர்களுக்கு ஜூன் மாதத்துக்குள்ளரையே கோர்ட்டு தீர்ப்பு வரதுக்கு முன்னாடியே எவ்வளோ பணம் வாங்க முடியுமோ வாங்கி சேர்த்துக்கிறாங்க. சிபிஎஸ்சி பைலாஸ் படியுமே நமக்கு வந்து நிர்வாகம் வந்து கேபிடேஷன் ஃபீ வாங்கக்கூடாது, காஷன் டெபாசிட் வாங்கக்கூடாது, எதுவும் வாங்கக்கூடாது. அதை மீறி செயல்படுறாங்க. சிபிஎஸ்சி வந்து ஸ்டேட் போர்டு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லுதோ அதை தான் வாங்கணும்னு சொல்லுது, செய்யவே இல்லை. 3வது பிள்ளைகளை வந்து அஸ்பெட்டாஸ் ஷீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு உட்கார வச்சுக்கிட்டு ரொம்ப துன்பப்படுத்துகிறாங்க. அவங்களுடைய பள்ளியோட ஆண்டு வருமானம் 9லேருந்து 10 கோடி ரூபாய் வருது. அதை வச்சுட்டு 5 வருஷமாக அஸ்பெட்டாஸில் உட்கார வச்சா இன்னும் நியாயம் இருக்குது. இதுக்காக தான் நாங்கள் போராடுறோம்.